ஹாய்ங்க. குட் ஆஃப்டர்நூன். சண்டே ஆஃப்டர்நூன் லஞ்சு அதாங்க இப்போ பார்த்துட்ருக்கோம். அம்மா வந்து நாளைக்கான ப்ரிப்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முருங்கைக்கீரை எல்லாம் பறித்து வச்சிட்ருக்காங்க பொரியலுக்காக. அது வந்து இந்த தடவை கொஞ்சம் சின்ன வெங்காயம்லாம் போட்டு பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கோங்க. கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி தம்பியும் அவங்க அப்பாவும் ஊருக்கு போயிருக்காங்க. அதனால் நமக்கு மட்டும்தான் கொஞ்சம் சிம்பிள் ரெசிபி, ஆனால் ஃபேவரட் ரெசிபி தெரிஞ்ச மாதிரி நமக்கு புளி சாதம். புளி சாதம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, ஒன்றா தக்காளி சாதம் இல்லை வந்து புளி சாதம். இது இயர் ஃபுல்லாக செஞ்சு கொடுத்தாலுமே நான் சாப்பிட்டுக்குவேன் லஞ்ச் பாக்ஸுக்கு. எனக்கு அவ்வளோ பிடிக்கும். புளி சாதத்துக்கு வந்து மோர் மிளகா வச்சு சாப்பிடுவேன், இல்லை தயிர், இல்லை அப்பளம், ஊறுகாய் எது வச்சு சாப்பிட்டாலும் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அப்புறம் தயிர் சாதம், வெறும்னே தயிர் சாதம் இல்லாமல் அதில் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி கொஞ்சமாக உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தாளிச்சிடணும். அது கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, முடிஞ்சால் மோர் மிளகா இல்லை பச்சை மிளகா, கருவேப்பிலை தலை போட்டு தாளிச்சிட்டு அது வெறும்னே சாப்பிட்டாலுமே சூப்பராக இருக்கும். நல்லா போகும், நமக்கு வயிறு ஃபில்லிங்காக நமக்கு தோணுங்க. அப்புறம் வந்து கீ இருக்குது, பாப்பாக்காக கொஞ்சமாக ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் நமக்கு ஊறுகாய், தக்காளி ஊறுகாய் இருக்குது, மாயிஞ்சி இருக்குது. உங்களுக்கு வந்து தயிர் சாதத்து கூட இல்லை புளியோதரை கூட நீங்கள் என்ன வச்சு சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறீங்க, எனக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க என்னோடய வீடியோஸ் வந்து பார்க்குறதுக்கு. ஆனால் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிட்டு லைக்கும் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக நம்ம வீடியோஸ் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.